அண்மை செய்தி. சிவகங்கை திருபுவனம் போலீசாரின் தாக்குதலில் இளைஞர் அஜித்குமார் மரணமடைந்தது குறித்து இபிஎஸ் கருத்து தெரிவித்துள்ளார். ஜெய்பீம் படம் பார்த்தேன், உள்ளம் உலுக்கியது என சினிமா ரிவ்யூ எழுதிய முதலமைச்சர் எங்கே இருக்கிறார் என இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். ராஜகுமரன் வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவத்தை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவிலின் காவலாளி அஜித்குமார் என்பவர் பெண் பக்தரின் காரில் இருந்த 9.5 பவுன் நகையை திருடிவிட்டதாக வந்த புகாரை அடுத்து திருப்புவனம் காவல்துறை அஜித்குமாரை கைது செய்து விசாரணை செய்ததாகவும், அந்த சமயத்தில் காவலரின் தாக்குதலால் அஜித்குமார் மரணம் அடைந்து விட்டதாகவும் அவருடைய உறவினர்கள் இறந்த அஜித்குமாரின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதையும் பதிவு செய்திருக்கின்றார். ஜெய்பீம் படம் பார்த்தேன், உள்ளம் உலுக்கியது என சினிமா ரிவ்யூ எழுதிய முதலமைச்சர் இப்போது எங்கே இருக்கின்றார் என்று முதலமைச்சருடைய பெயரை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். விக்னேஷ் லாக்அப் மரணத்தின் பொழுது சட்டப்பேரவையிலேயே பச்சை பொய் பேசியவர்தானே நீங்கள், இதற்கும் அதே போல பொய் தான் பதிலாக வருமா என்று விக்னேஷ் என்ற இளைஞர் லாக்அப் மரணத்தில் இறந்ததை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தவறு செய்ததாக காவல்துறை கருதினால் கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்து உரிய சட்ட நெறிமுறையை பின்பற்ற வேண்டுமே தவிர சட்டத்தை தங்கள் கைகளில் முழுமையாக காவல்துறை எடுத்துக்கொள்ளக்கூடாது. தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை கூட நிர்வகிக்க முடியாத முதலமைச்சருக்கு என்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று பதிவிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், திருப்புவனம் காவல் நிலையத்தில் திருக்கோவில் காவலாளி அஜித்குமார் மரணமடைந்த நிகழ்வு குறித்து முழு உண்மையை வெளிக்கொண்டு வர உடனடியாக மாவட்ட நீதிபதி தலைமையில் குழு அமைத்து முழு விசாரணை நடத்தி மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும், இறந்தவர் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வலியுறுத்துகின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.